ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிசைனர் ப்ளவுஸ் சேனல். இன்றைக்கி நம்ம 36 சைஸ் ப்ளவுஸுடைய பேக் நெக் டிசைன் ஃபேன்சி நெக் வச்சு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் கிளாத்தும் கட் பண்ணி வச்சுருக்கேன். லைனிங் கிளாத்துடைய லென்த் வந்து 14 இன்ச்சஸ், ஆர்ம் ஹோல் வந்து 5.5 இன்ச், ஷோல்டர் வந்து 5.5 இன்ச்சஸ், ஆர்ம் ஹோல் வந்து 5.75 இன்ச்சஸ். இது வந்து 36 சைஸு. அதில் கால் பாகம் 9 இன்ச்சஸ் ப்ளஸ் 1.5 இன்ச்சஸ் மார்ஜின் சேர்த்து செஸ்ட் அளவு வந்து 10.5 இன்ச்சஸ், இடுப்பளவு வந்து 10 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நெக்லைன் ட்ரா பண்ணலாம். நெக்லைனுடைய விட்த்து வந்து 2.5 இன்ச்சஸ், நெக்லைனுடைய லென்த்து வந்து 10 இன்ச்சஸ், கீழே நெக்லைனுடைய விட்த்துக்கு வந்து 3 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் சேர்த்து ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் ஒரு ஃபேன்சி ஷேப்பில் ஒரு நெக் டிசைன் ட்ரா பண்ணுறேன். இந்த நெக் ஷேப் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. சும்மா ஃபேன்சியாக எனக்கு பிடிச்சாப்பில் ஒரு நெக் டிசைன் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த ஷேப்பில் நெக் டிசைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ட்ரா பண்ண இந்த நெக் டிசைனை நம்ம பேப்பர் பேஸ்டிங்கில் ட்ரேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இது வந்து பேப்பர் பேஸ்டிங்னு சொல்லுவாங்க, இல்லை பேப்பர் கேன்வாஸ்னு சொல்லுவாங்க. இதில் நான் வந்து ட்ரா பண்ண இந்த நெக் டிசைனை ட்ரேஸ் பண்ணி எடுத்தாச்சு. பேப்பர் பேஸ்டிங்க்கு ரெண்டு சைடுமே நெக் டிசைனை ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டு 1 இன்ச்சு கேப் விட்டுட்டு எக்ஸஸ் இருக்கிற பேப்பர் பேஸ்டிங்கை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். சென்டராக மார்க் பண்ணிக்கலாம். சென்டராக தெரியறதுக்காக சென்டரில் ஒரு மார்க் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம லைனிங் கிளாத்தில் வச்சு அயர்ன் பண்ண போகிறோம். லைனிங் கிளாத்துடைய சென்டரில் இந்த பேப்பர் பேஸ்டிங்கை சென்டர் வச்சு நம்ம அயர்ன் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு மெயின் ஃபேப்ரிக் எடுத்தாச்சு. மெயின் ஃபேப்ரிக்லேயும் நம்ம சென்டராக மார்க் பண்ணியிருக்கோம். அந்த மெயின் ஃபேப்ரிக்குடைய சென்டர் மார்க்கும் இந்த லைனிங் கிளாத்துடைய சென்டர் மார்க்கும் கரெக்டாக வரப்பெல்லாம் வச்சு இந்த மாதிரி நம்ம பின் பண்ணிடுறோம். பின் பண்ண பிறகு நம்ம ட்ரா பண்ண அந்த லைன் மேலேயே தச்சுக்கிட்டு வரோம். நம்மளுடைய மெயின் ஃபேப்ரிக் வந்து ரைட் சைடு இருக்கணும். அதுக்கு மேலே நம்ம லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ட்ரா பண்ண அந்த லைன் மேலேயே தச்சுக்கிட்டு வரோம். பாருங்கள், நம்ம ட்ரா பண்ண அந்த டிசைன் மேலேயே நம்ம தச்சுக்கிட்டு வரோம். இப்போ தச்ச பிறகு 1/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு எக்ஸஸ் இருக்கிற இந்த துணியெல்லாம் நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்கிறோம். கட் பண்ண பிறகு அந்த கார்னர்ஸ்லலாம் அங்கங்கே சின்னதாக கட்ஸ் கொடுத்துக்கலாம். கட்ஸ் கொடுத்த பிறகு இப்போ இந்த லைனிங் கிளாத்தை நம்ம வந்து உள் பக்கமாக திருப்புறோம். திருப்பும்போது அந்த கர்வ் ஷேப்பில் இருக்கிற இடத்துலலாம் நல்லா அழகாக எடுத்து விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். எடுத்து விட்டுட்டு நான் வந்து லைட்டாக அயர்ன் பண்ணேன். அயர்ன் பண்ணோன்னா நமக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அயர்ன் பண்ணிவிட்டு இப்போ அந்த நெக்லைனை சுற்றி ஓரத்தையல் அடிச்சுக்கிட்டே வரோம். பாருங்கள், இப்போ நம்ம அயர்ன் பண்ணதுனால அந்த நம்ம தச்ச அந்த நெக் பேட்டர்ன் நல்லா அழகாக இருக்குது. தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம லைட்டாக அயர்ன் பண்ணிக்கலாம். அயர்ன் பண்ண பிறகு அந்த நெக் பேட்டர்னை சுற்றி ஓரத்தையல் அடிச்சுக்கிட்டே வரலாம். இப்போ வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங் கிளாத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் கிளாத்தையும் 4 பக்கமும் நம்ம தச்சுக்கிட்டே வர போகிறோம். தைக்கும்போது இந்த லைனிங் கிளாத்தை கையால் சரி பண்ணிக்கிட்டே தச்சுக்கிட்டு வரலாம். அப்போ தான் நமக்கு வந்து லைனிங் கிளாத் சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். ப்ளவுஸுடைய 4 பக்கமும் இதே மாதிரி நம்ம தச்சுக்கிட்டு வந்துடலாம். தச்ச பிறகு எக்ஸஸ் இருக்கிற மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம டாட்ஸ் பிடிக்க போகிறோம். ப்ளவுஸ் இந்த மாதிரி சென்டராக மடிச்சுட்டு 2 சைடுமே 4 இன்ச் நீளத்துக்கு நம்ம டாட்ஸ் பிடிச்சிக்கலாம். டாட்ஸ் பிடிச்ச பிறகு நம்ம பெல்ட் ஜாயின் பண்ணுறோம். இது வந்து 1.5 இன்ச் அகலத்தில் ஸ்ட்ரெயிட் பீஸில் நம்ம ப்ளவுஸுடைய பேக் பார்ட்டுக்கு பெல்ட்டு ஜாயின் பண்ணுறோம். அதுக்கு மேலேயே ஒரு ஃபோல்டிங் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் ஸ்டிச் பண்ணோன்னா இந்த பெல்ட்டை வந்து மடித்து தைக்கும்போது நல்லா ஈஸியாக இருக்கும். ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து இந்த மாதிரி மடித்து நம்ம பெல்ட் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறோம்.
பெல்ட்டுக்கு எப்பவுமே 2 தையல் பண்ணிக்கலாம். 2 தையல் போட்டோம்னா, ப்ளவுஸுடைய பேக் பார்ட் நல்லா ஸ்டிஃப்பா இருக்கும். ப்ளவுஸ் வந்து மேல எழும்பாது. அதனால நம்ம 2 தையல் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு நெக் லைன சுத்தி, நான் வந்து இந்த கோன் ஷேப்ல அந்த சமோசான்னுவாங்க பார்த்தீங்களா? அந்த லேஸ் வச்சு தச்சுக்கிட்டே வரேன். இது வந்து பார்க்கறதுக்கு சமோசா ஷேப்ல இருக்கும். அதனால இது வந்து சமோசா லேஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. அந்த லேஸ வந்து நான் நெக் லைன சுத்தி வச்சு தச்சுக்கிட்டே வரேன். இப்ப அந்த லேஸுடைய 2வது பக்கமும் தச்சுக்கிட்டே வரேன். லேஸ் வந்து எப்பவுமே 2 சைடுமே தைக்கணும். அப்பதான் வந்து நமக்கு ஃபினிஷிங் நல்லா அழகா இருக்கும். பாருங்க நெக் லைன சுத்தி நான் லேஸ வச்சு 2 பக்கமும் தச்சுக்கிட்டே வரேன். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த நெக் டிசைன கட் பண்ணி எடுக்கிறோம். பாருங்க நெக் டிசைன கட் பண்ணி எடுத்துட்டு, நான் வந்து இந்த சென்டர்ல இந்த மாரி டைமண்ட் மாரி வச்சு தைக்க போறேன். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா துணியே நமக்கு தேவைப்படாது. நம்ம நெக் பீஸ் கட் பண்ணோம் இல்லைங்களா? அத வச்சே நம்ம இந்த மாரி பேட்ச் ஒர்க் பண்ணிரலாம். பாருங்க இதே மாரி இது 2மே நம்ம நெக் பீஸ் கட் பண்ணோம் இல்லைங்களா? அதே துணி தான். அதையே வச்சு நம்ம அந்த பேட்ச் ஒர்க் பண்றோம். எக்ஸஸ் இருக்கிற துணியெல்லாம் கட் பண்ணிட்டு, இப்ப இத இந்த மாரி உள்பக்கமா நம்ம மடிச்சுட்டு, ஓரமா ஓர தையல் அடிக்க போறோம். நம்ம வந்து சென்டர்ல அந்த டைமண்ட் ஷேப்ல தான் வைக்கிறோம் இல்லைங்களா? அதனால இந்த மாரி நம்ம கட் பண்ண நெக் பீஸஸையே யூஸ் பண்ணிடுறோம். இப்ப சென்டர்ல நம்ம ரெடி பண்ணியாச்சு. அதுக்கும் நம்ம அந்த சமோசா லேஸ் வச்சு நம்ம தச்சுக்கிட்டு வரோம். பிளெயினா இருந்தா நல்லா இருக்காதுன்றதுக்காக, சும்மா ஜஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் அழகா இருக்குன்றதுக்காக நம்ம வந்து லேஸ் வச்சு தச்சுக்கிட்டு வரோம். இப்ப அந்த சென்டர் பார்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வந்து 1 1/2 இன்ச் அகலத்தில ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்திருக்கோம். மெயின் ஃபேப்ரிக்ல ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்துட்டு, அது இந்த மாரி மெல்லிசா ரிப்பன் மாரி மடிச்சு தச்சுக்கிட்டே வரோம். இது வந்து 1 1/2 இன்ச் அகலத்தில மெயின் ஃபேப்ரிக்ல ஸ்ட்ரெயிட் பீஸு. அத வந்து இத ரிப்பன் மாரி மடிச்சு தச்சுக்கிட்டே வரோம். இப்ப ப்ளவுஸ இந்த மாரி கரெக்ட்டா சென்டரா பார்த்து சென்டர் பண்ணிக்கலாம். சென்டர் மார்க் பண்ணியாச்சு. அந்த ப்ளவுஸுடைய சென்டர் மார்க்கும், நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த டைமண்ட் ஷேப் உடைய அந்த ஷார்ப் எட்ஜும் கரெக்ட்டா இருக்கிறப்பலாம் வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு, நம்ம இந்த மாரி அந்த ரெடி பண்ண ரிப்பன இந்த மாரி சின்ன சின்ன பீஸஸா கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க இந்த மாரி தான் நம்ம வச்சு தைக்க போறோம். அதையும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். எப்பவுமே இந்த மாரி நம்ம மார்க் பண்ணிட்டு தச்சோம்னா, தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தைக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பேட்ச் ஒர்க்ல இந்த ரிப்பன் பீசஸ வச்சு தச்சுக்கிட்டோம். பாருங்க அந்த டைமண்ட் ஷேப் அந்த பேட்ச் ஒர்க்ல நம்ம ரெடி பண்ண அந்த ரிப்பன் பீசஸ வச்சு தச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சென்டரா அரேஞ்ச் பண்ணிட்டு, நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அந்த மார்க்கிங்ல வச்சு நம்ம தச்சிரலாம். ஃபர்ஸ்ட்டு அந்த டைமண்ட் பேட்ச் ஒர்க்கையும், ப்ளவுஸையும் நான் வந்து சேர்த்து ஜாயின் பண்றேன். ஜாயின் பண்ண பிறகு, அந்த ரிப்பனுக்கு நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்கோம். அந்த மார்க்லயே கரெக்ட்டா வச்சு தச்சுட்டோம்னா, ஃபினிஷிங் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட்டு ரோப்புக்கு ஹேங்கிங்ஸ் ரெடி பண்றோம். இது வந்து 4 இன்ச் நீளம், 4 இன்ச் அகலத்தில மெயின் ஃபேப்ரிக்ல 2 பீசஸ் கட் பண்ணிட்டு, அத வந்து ரோப்க்கு ஹேங்கிங்ஸா நம்ம வச்சு தச்சுக்கிறோம். நான் வந்து ஃபேப்ரிக்லயே ஹேங்கிங்ஸ் தச்சுக்கிறேன். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, கடையில விக்கிற ஹேங்கிங்ஸ் கூட வாங்கி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப ரோப் ரெடி ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ வந்து இந்த மாரி கரெக்ட்டா மார்க் பண்ணிட்டு, நம்ம ரெடி பண்ண ரோப்ப ஜாயின் பண்றோம். எப்பவுமே மார்க் பண்ணிட்டு தச்சோம்னா, ஃபினிஷிங் நல்லா நீட்டா இருக்கும். அதனால தான் மார்க் பண்ணிக்கிட்டு, இந்த மாரி எல்லாமே நம்ம தச்சுக்கிறோம். இப்ப நம்மளுடைய சிம்பிளான டிசைனர் ப்ளவுஸ் ரெடி ஆயிருச்சு. தைக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியா இருக்கு பாருங்க. ஆனா பார்க்கறதுக்கும் நல்லா அழகா இருக்கு. நம்மளுடைய 36 சைஸ் ப்ளவுஸு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.